அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூரண சந்திர கிரகணம். என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. மாலை 3:20 மணிக்கு 3:20 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு, இரவு 7:53 வரை இருக்கு. 8 மணி வரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய மத்தியம காலம் வந்து மாலை 5, 5:15 அது மாரி. இந்த கிரகண காலத்துல வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து மிக கவனமாக இருப்பது நல்லது. சில ராசிக்காரர்கள் வந்து கிரகண காலத்துல வீட்ட விட்டு வெளியில போகாம அமைதியா இருக்கிறது நல்லது. அது எந்தெந்த ராசி அப்படின்னு என்னுடைய வீடியோவுக்கு கீழ வரும் பார்த்துக்கங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே பரிகாரம் செய்வது, அர்ச்சனை செய்வது சிறப்பாகும். கிரிவலம் போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக கிரிவலம் போகலாம், தவறில்லை. ஏன்னா மாலை 6 மணி வரையும் தான் அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு. அதுக்கப்புறம் பிரதம ஆரம்பிச்சிருது. அதனால எல்லா கோயிலுமே நட சாத்தியிருக்கும். கிரிவலம் போகலாமான்னு கேட்டீங்கன்னா, போகலாம். தாராளமா தவறு கிடையாது. இந்த நேரத்துல உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப நாளா நான் வேண்டிட்டு இருக்கேன் நடக்கல. நீங்க சுவாமி கிட்ட ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, அந்த கிரகண காலத்துல குளிச்சுட்டு பூஜை அறையில உட்கார்ந்து நீங்க பிரார்த்தனை பண்றது முழுமையான பலனா இருக்கும். ரொம்ப சிறப்பாவும் இருக்கும். அதனால இந்த ராசிக்காரர்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயில்ல போய் அர்ச்சனை பண்றது சிறப்பு. கிரகணம் ஆரம்பிக்குதுல்ல, அந்த நேரத்துல ஒரு தடவ குளிச்சிருங்க. கிரகணம் முடியிறப்போ ஒரு தடவ குளிச்சுட்டு, வீட்ல பூஜை ரூம்ல விளக்கேத்துங்க. பக்கத்துல கோயில் இருந்தா அங்க போய் நான் எந்த ராசிகள் சொல்றேனோ, அந்த ராசிகள் போய் அர்ச்சனை செய்வது சிறப்பாகும். கர்ப்பிணி பெண்கள் மிக கவனமாக இருக்கும். ஏன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம். அதனால வந்து இந்த ராசிக்காரர்கள்லாம் கவனமாக இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.